சரோஜினி மார்க்கெட் என்பது யாரோ இதுல நீங்கள் ட்ராவல் பண்ணி வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரோஜினி மார்க்கெட் முக்கியமாக எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா துணி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்கும்ன்றது தான் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல, மேபி இதுக்கு முன்னாடி யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இங்கே சைடில் எல்லாமே போட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து 150 அப்படின்றாங்க. போய் கேட்டால் தான் தெரியும் ப்ரைஸ் என்னென்னு. நான் மேக்ஸிமம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரோஜினி மார்க்கெட் உள்ளே போவோம், நம்ம உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரியும். நான் உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்களே என் கூடயே வாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் வர போகிறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் கச்சன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. போயிட்டுருக்கேன். சரோஜினி மார்க்கெட்டுன்றது நம்ம மெட்ரோவில் கொஞ்சம் தூரம் அப்படி வாக்கவே டிஸ்டன்ஸில் இருக்குது. டவுன் டவுன் இதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு மால்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் காட்டுறேன். நம்ம ஊரில் இருக்க மால் மாதிரியே இங்கே ஒரு மால் இருக்குது. அங்கே பாருங்க கூட்டத்தை. ஈவினிங் மேலே ஒன்றும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் இதுவும் இருக்குது. சரோஜினி மார்க்கெட் ஃபுல்லாமே ஒரு கடைக்கு வந்திருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாமே இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 தான். மாசா இருக்கு. பார்ப்போம், எடுப்போம். नो भैया काटन है, काटन वाला பயங்கரமா இருக்கு. 250 தான் ஒன்லி. ரேட் எங்கேயும் இடிக்கிற மாதிரி இருக்கு. கலர் வெரைட்டி நிறைய இருக்கு. இது ஒரு டிஷர்ட்டா இல்லை, ஆக்சுவலாக இங்கே நிறைய இருக்கு. இங்கே 2 எடுக்க போகிறேன். சைஸ் பக்கமானு தெரியல. டிசைன் பார்க்குறதுக்கு நறுக்குன்னு இருக்கு. ஒன்லி பார்த்தீங்கன்னா 250 தான். நம்ம வீட்டில் போட்டுக்கிற நார்மல் இந்த காட் பாலிஸ்டர் தான். நல்லா இருக்கு. 200 में मैडम बैग चलिए पर जाके देख लो, पसंद आए பயங்கரமாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸுக்குன்னு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம் கண்டிப்பாக. நீங்கள் பார்கிங்லாம் பண்ண முடியாது. ஜாப் வந்து வாங்கணும். வாங்கிட்டு ஒரு சின்ன ஃப்ராக் தான், அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 200 அந்த ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. ஆக்சுவலாக நான் 2 ட்ரெஸ் எடுத்துருக்கேன். டிஷர்ட்டு 2 டிஷர்ட்டு, ஒரு 50 ஒரு டிஷர்ட்டு, நொரிட்டோ போட்டு பங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் மாதிரி எடுத்துருக்கேன். நைட் வேறு மாதிரி தான் இருக்குது. அவுட்டிங்கும் போட்டுப்போம், அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன். மக்களே இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரபிளாக இருக்கும். ब्लॉग है यू ऐड करो, तुमका प्राइस है डेली है, डेली का सेम प्राइस है? डेली का सेम नो बार प्राइस, नो बार हां फिक्स प्राइस, नो बार्गेनिंग सेलेक्ट. ஓகே 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 ஓகே. மக்களே இங்கே வந்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். ओनली किल्ली कॉटन 1 पीस
one piece of Philly cotton top, ஓகே, kurti jeans, high waist, சூப்பர் சூப்பர். tang utha. அது என்ன சொல்கிறாப்புலனா, இது இருக்கிறது இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் சொல்கிறாரு. மேபி ஹிந்தி தெரிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. நமக்கு இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ப்ளாகில் ஆட் பண்ணிடலாம் அவர். பையா பூரா தமிழ், பூரா தமிழ் புரியுமா? அப்படின்னா நிறைய ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் வந்து விருப்பம் போல் எடுத்துகிட்டு போகலாம். ஷூஸ்லாம் பாருங்கள், 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே மக்களே, நான் இனிமேல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே படிப்படியாக கிளம்பிட்டோம். 2 எடுத்ததில் நான் உருப்படியாக எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ட்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்குது. சேம் தான், நம்ம இதுவே தான் இங்கே வந்து இதுவாக இருக்குல்ல. நம்ம போடுற மாதிரியே ஒரு ஷர்ட் இருக்குது. ஆக்சுவல் 2 மெத்தடில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரௌசரு சட்டை இருக்குது. பஸ் 500. இதெல்லாம் 500 இது வந்து 300 சொல்கிறாரு. நல்லா தரமாக தான் இருக்குது எல்லாமே. இது தரமாக இருக்குது. குவாலிட்டி அச்சா குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஹிந்திலேயே அதான் சொல்லுவாங்க அச்சா குவாலிட்டி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடமா வந்து உட்காந்துட்டேன். ஷாப் போடுறதுக்கு நம்மளே எழுப்பி விட்றாங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துருந்தோம், பட் அங்கேருந்து இங்கே இது பண்ணுறாங்க. சரி ஓகே மக்களே, ஃபைனலாக இங்கே வந்து ஓரளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இனி வந்து வீட்டுக்கு தான் இருக்கணும். என்ன ஒன்று ஹூடி தேடினேன், கிடைக்கல. ஹூடியும் அப்புறம் சொட்டோம், இது ரெண்டும் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி இன்றைக்கி வாங்கினதில் கொஞ்சம் ஒர்த்தாக வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1700 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, அந்த கொடுத்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தாக இருக்குது. இங்கே நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இவங்க வந்து அந்த போர்ட்லேயே எழுதி வச்சுருக்காங்க இந்தந்த ப்ரைஸ் வந்து இது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து பக்காவாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய இடம் மாதிரி ஏமாத்துற மாதிரிலாம் இல்லை. இங்கே சரோஜினி மார்க்கெட்டுன்றது கொஞ்சம் ஒர்த்தான மார்க்கெட்டு, கரெக்டான மார்க்கெட்டாக இருக்குது. ப்ரைஸ் வந்து டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து யாரும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை, ஏமாற்றவும் மாட்டாங்க. அதுதான் விஷயம். நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இந்தியா கேட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன், பட் முடியல. மேபி நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டு நம்ம ரூமில் இருந்தே டைம் இருக்கான்னு பார்க்கலாம். அங்கேருந்து போயிட்டு அங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறிடலாம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 3:30 போட்டிருக்கேன். டெல்லி வந்து எனக்கு பிடிச்ச இடம் என்னன்றது கேட்டிங்கன்னா, இது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் கொஞ்ச நாளில். டெல்லி வந்து நிறைய இடத்த நான் சுற்றி பார்த்தேன், பட் எனக்கு பிடிச்ச சரௌண்டிங் மார்க்கெட்டு தான். ப்ரைஸும் கரெக்டாக இருக்குது. மேபி நீங்கள் ட்ரெஸ்ஸுக்காக வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இதை தவிர்த்து வேறு எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பீஸு லோயஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணுங்கள். இதுதான் சரோஜினி மார்க்கெட் வந்துட்டு முடிச்சிட்டோம், பார்த்தாச்சு. ஹாஃப் பிளேட் வந்து 70 ரூபாய்ங்க. ஒரு ஆப்ஷன் கிடையாது. சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணுவோம். நான் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அப்படியே ரூமுக்கு போயிட வேண்டியதான். அண்ட் ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிக்கன் ரைஸ் போடுற ரைஸ்லேயே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே தான், ஒரு ஹாஃப் பிளேட்டு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் போய்ட்டு இறங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நைட்டு அந்த இட்லி கடைக்கு போயிடலாம். அந்த வீடியோ யாராவது பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குது மக்களே? இதுதான் நம்ம சரோஜினி மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரோஜினி மார்க்கெட் கிட்டே இருக்கேன். கியூ மட்டுமே இப்படி போயிட்டு இப்படி வந்து இவ்வளோ திரும்புது. ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம திருப்பதி போயிருக்கோம், அந்த விளாகும் பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இங்கே க்யூவில் நிற்கும் போது யாரும் இந்த சண்டை போடல, தள்ளி இல்லை, இது பண்ணுற. இப்போ நின்ன மெட்ரோவும் சரி, எல்லா இடத்துலையுமே க்யூவில் போனாலும் சரி கொஞ்சம் டீசெண்டாக போகணும். அது ஒரு கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டி எந்த ஒரு கடையிலையும் தர்றது கிடையாது. மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஆக்சுவலாக கிடையாது. அதுதான் விஷயம். மேபி இங்கே எங்கன்னா இருக்கா என்னன்றது தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே தண்ணி மட்டும் வச்சில்ல,
வாங்கினீங்கன்னா காசு கொடுத்தா வாங்கலாம். இந்த மாதிரி கடைகள் எதனா இருக்கும், அங்கே வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கி குடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா நாக்கு வறண்டு அப்படியே இருக்க வேண்டியதான். அதான் மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் டெல்லியில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்டேஷனில் இருந்து டேரெக்டாக டுக்டூல் ஏறிடும். ஐயா பார்த்தீங்கன்னா காத்தாடி வச்சிருக்காரு. ओ भाई कितना रुपये? 150. हाँ? क्या रेट में? हाँ पूरा पैक है क्योंकि बिजनेस का பட்டெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பையா. டெல்லியில், சென்னையில் விட்டா பிடிச்சிருவாங்க, இங்கே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. டுக்டுக்கில் பொறுத்தளவுக்கு நியூ டெல்லியிலேருந்து இங்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாப் தான். அதுக்கு ஒரு 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி டுக்டுக் இருக்கிறது ஒரு சில இடங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம பையா नाम था भाई? French. हाँ French. वाइन पूरा का सेल्स का पहले तालीर ஒன்று एक प्राइस का इसका One piece. हाँ One piece ये मुझे पड़ा है 7. 7 रुपीஸ். 7 ரூபா தானா? தலைவர் நல்லா விற்றுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, டுக்டுக்கில் எப்படி லாஸ்ட்டாக வந்து முடிக்கலான்னு தான் ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு, அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம். சரி ஓகே, ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கிறேன். இதான் டுக்டுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பேக் சைடு. சரி மக்களே, ஓகே, பை 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 பை. இதுதான் மக்களே டுக்டுக் பைக்கில். டெல்லியிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே டுக்டுக்லேயே வந்து கிளம்பியாச்சு. அண்டு பையா பார்த்தீங்கன்னா பட்டம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வைக்கல, ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. ஓய்யா ஸ்டாப் கர போய். டுக்டுக்கில் வந்து இறங்கிட்டோம். டுக்டுக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான். 10 ரூபான்றதே அதிகம் தான். சரி ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்காக காட்டணுன்றதுக்காக தான் டுக்டுக்கில் வந்தது. அண்ட் ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்டு இன்றைக்கி வந்து சண்டேவோட முடியுது. நாளைக்கு நம்ம ஆக்சுவலாக கிளம்பிடுவோம். நம்ம சென்னைக்கு அப்படியே கிளம்பிடுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நாளைக்கு வந்து நம்ம கிளம்புற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பை பை பை.